கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் நம் ஆத்துமாவை திருப்தியாக்கி நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்போம். ஆண்டவர் வாக்கு ஒரு நாளும் மாறாது. ஆண்டவர் நமக்காக அவருடைய வாக்கு தத்தங்களை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். வேதம் முழுவதிலும் அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். சந்ததி சந்ததியாய் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்றளவும் அந்த வாக்குறுதியிலே அவர் உண்மையுள்ளவராய் இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வறட்சியானதை போன்று நம்முடைய சூழ்நிலை இருக்கலாம். வருடத்தின் கடைசியில் இருக்கிறோம். இந்த வருடத்திலே நான் நன்மை பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் நடத்துவார். நமக்கென்று அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நேர்த்தியாக அதினதின் காலத்திலே அவர் செய்து முடிப்பார். ஆகையால் நாம் நன்றியோடு நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துவோமா? இதுவரை நம்மை நடத்தி இருக்கிறார். நம்மை தாங்கி இருக்கிறார். இதுவரை தோள்களில் சுமந்திருக்கிறார், தப்புவித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அவரோடு மகிமையிலே வாழும் நாட்கள் வரை நம் நாவுகள் அவரை துதிப்பாடட்டும். நம்முடைய வாழ்க்கை மூலமாக தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சென்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். ரத்தமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சென்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். ரத்தமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். நன்றியோடு ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எல்லாவற்றிற்கும் எல்லாமான தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் காத்து இந்த நாள் வரை நடத்தி இருக்கிறார். ஒரு சேதமும் வராதபடிக்கு எத்தனை மேடு பள்ளங்களை கடந்து வந்தாலும் நாம் குழியிலே விழுந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து இருக்கிறார். தந்தை தாயும் நண்பர் ஒற்றார் யாருமாயினார். இந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் ஒற்றார் யாருமாயினார். இந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலகில்
நடத்துவார். ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆண்டவரை நன்றியோடு துதிப்போமா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே எழுப்பிக் கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே எழுப்பிக் கொண்டார் தூய தேவ அன்பே. இவனால் நிறத்தேனையும் காட்டி உண்மை இனிதாய் வருந்தி அவருடைய அன்பு தொடர்ந்து நம்மை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவருடைய அன்பினால் நம்மை நமக்காய் நம் ஜீவனை கொடுத்து நமக்காக இந்த பூமியிலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தேவாதி தேவன் மனிதனாய் இந்த மனுக்குலத்திற்காக அவர் மண்ணிலே மனிதனாய் பிறந்து தம்மை நமக்கு சமமாக்கினார். அனக பாதை தேவொழியே இங்கே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது நம்மை ஒளிக்குள்ளாய் கொண்டு செல்வதற்கு, அவரோடு நம்மை இணைப்பதற்கு, இருளுக்கு ஒளிக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்கு தேவாதி தேவன் மண்ணிலே பிறந்தார் நமக்காக. ஆகையால் அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாள் முக்கப்படுத்தாது. அனக பாதை காரிரோழி தூய தேவொழியே அழுவை நிறைந்தோ பல்ல காத்துகளே அருமை முற்றாய் மாற்றினோரே. இந்த தேவன் என்றென்றோ நிச்சயமாக நம்மை நடத்துவார். சிறப்பாக நடத்துவார். நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றோ சதகாலமும் நமது
இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். இம்மட்டும் நடத்தினதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆண்டவரிடத்தில் அவர் நம்மை நடத்தி வந்ததற்கு நன்றி சொல்லுமா? இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இன்னும் தயவு. நன்றி சொல்லுமா? நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இன்னும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். எங்கேயோ இருந்தோம், நம்மை அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார். தாய் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் இம்மட்டும் நடத்துகிறார், இனிமேலும் நடத்துவார். ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன். அரியணையிலே அமர செய்கிற தேவன், பூமியிலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை அழைத்து தெரிந்து கொண்டவர், பாவத்திலே அழிந்து கொண்டிருந்த நம்மை அவர் இரத்தத்தினால் மீட்டு அவரோடு கூட நம்மை ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஆகவே அவருடைய திட்டத்திற்குள்ளாக, அவருடைய சித்தத்திற்குள்ளாக நாம் செல்வதற்கு அர்ப்பணிப்போடு பாடுவோமா? என் திட்டம் ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே, என் திட்டம் ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே, தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் உன் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் நீர் எங்கும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நான் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அவரே நம்மை வணைந்திருக்கிறார். அவருடைய திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் அழகாய் நம்மை உருவாக்குவார். அவர் சித்தத்திற்கு நாம் அர்ப்பணித்து செல்லும்போது அவர் வைத்திருக்கிற திட்டம்
நம்முடைய அறிவுக்கு எட்டாதது, உயரமானது. அவர் அதிலே நம்மை நடத்துவார். ஆகையால் இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் அப்படி நாம் அர்ப்பணித்து ஆண்டவர் கரத்திலே நம்மை தந்து அவரே நம்மை நடத்தும்படியாக, அவரே நம்மை அவருடைய பாதையிலே நிலைநிறுத்தும்படியாக, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, நம்பிக்கையோடு செய்ய வல்லவர், செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஏகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை தூத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். நம்மால் கூடாதது அவராலே கூடும். மனுஷரால் இது கூடாததுதான். தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உம்மை போல யாரும் இல்லை என்னை என்றும் நேசிக்க. என்னை போல யாரும் இல்லை என்னை என்றும் நேசிக்க. உங்கள் சத்தம் கேட்டு உங்கள் சித்தம் செய்வேன், உனக்காக உயிர் வாழ்கிறேன், உனக்காக உயிர் வாழ்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா? உங்கள் சித்தம் செய்வேன், உங்கள் சத்தம் கேட்பேன், உனக்காக உயிர் வாழ்கிறேன், உனக்காக உயிர் வாழ்கிறேன். நிந்தனைகள் போராட்டம் பழி சொற்கள் அவமானம் எனக்கு எதிராய் என் வாழ்வில் வந்தாலும், நிந்தனைகள் போராட்டம் பழி சொற்கள் அவமானம் எனக்கு எதிராய் என் வாழ்வில் வந்தாலும், உங்கள் சத்தம் கேட்பேன், உங்கள் சித்தம் செய்வேன், உனக்காக உயிர் வாழ்கிறேன், உனக்காக உயிர் வாழ்கிறேன். பலவீனம் தடுமாற்றம் தோல்விகள் ஏமாற்றம் என் வாழ்வில் படையெடுத்து வந்தாலும், வறட்சிகள் வந்தாலும் தனிமையில் நின்றாலும் என் சார்பில் நீ போதும் என் இயேசுவே. உங்கள் சத்தம் கேட்பேன், உங்கள் சித்தம் செய்வேன், உனக்காக உயிர் வாழ்கிறேன்.
காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என்னை கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, ஆகாரி கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரி கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். அவர் கரத்திலே நம்மை தரும்போது, அவர் சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, அவருடைய இருதயத்தை போல் நம்முடைய இருதயம் மாறும்போது அவரை போல நம்மையும் நடத்துவார். அவர் விருப்பத்தின்படி நம்மை நடத்துவார். அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவார். நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்போமா, உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றும். உம்மை போல மாறணுமே ஏசையா, உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, என்னை பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்லப்பட்டது. பரிசுத்த பாதையில் நடத்துவே, ஆண்டவரத்தில் கேட்கணும். நம்முடைய அதிச்சப நிலையில் சாந்தமும் தாழ்மையும் தாருவே, உன்னை போல மன்னிக்க உதவுவே, உலகத்தில் வாழ்க்கை நிறைவினால் மகிழட்டும், என்னுடைய உள்ளம் உம்முடைய ஆவின் நிறைவினால் மறுரூபமாகட்டும், உம்மை போல எங்களை மறுரூபப்படுத்தும். மன்றத்தின் ஆவியால் நிரப்பியே, உம்மின் பாதையில் நடத்துவே, உம்மை போல மாறணுமே ஏசையா, உம்மை போல மாற்றிடுவே, உம்மை போல மாற்றிடுவே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுவே. ஆவியினால் நிறைக்கப்பட்டு அவருடைய சுவாசங்களை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும்படி
நடத்தும்படியாக, இந்த நதி செல்லும் இடமெங்கும் இருக்கிற ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படியாய் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் நம்மையிலே ஊற்றும்படியாக ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆவியின் வல்லமையினால் உலகத்தை ஜெயிக்க, உலகத்திற்குள்ளாய் கடந்து செல்ல தேவன் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்பும்படியாய் அவரிடத்தில் கேட்போமா? அவருடைய வல்லமை, அவருடைய பலத்தை கேட்போம். ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் கர்த்தரே, ஆசீர்வாதியும் கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். அந்நாளையில் இருந்து வண்ணாபுரத்திலே ஜனங்களின் தாகம் தீர்த்திலே, கண்ணாளையில் இருந்து வண்ணாபுரத்திலே பாவியும் ஜனங்களின் தாகம் தீர்த்திலே. மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. ஜீவன் தண்ணீரும் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்தீருமே. கனி பொங்கிட நான் செழிப்போங்கிட, கனி பொங்கிட நான் செழிப்போங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்கிறார். சங்கீதக்காரனும் அவர் கண்மலையை தண்ணீர் தடகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறவர் என்று சொல்லுகிறார். ஆகையால் நாம் வறட்சியை பார்க்க வேண்டாம், கடினமான சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார், நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குவார். வறட்சியான காலத்திலும் வற்றாமல் கனி கொடுக்கக்கூடிய வகையிலே தேவன் தம்முடைய ஜீவ ஊற்றை நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நாம் இருப்போம். அவர் நம்மை அபிதமாய் அவர் நிறைத்து ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துவார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நாம் கண்களை மூடி ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீருற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும், அவர் அவாந்தர வழியை தண்ணீர் தடகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறவர். தேவன் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறவர். நம்பிக்கையோடு அவரிடத்தில் கேட்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீர் எங்களை நடத்துகிறவர். நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய பாதையிலே ஆண்டவரே எங்களை ஜீவ நதியினால் தாகம் தீர்த்து நடத்துகிறவர். ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும், எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் நடத்தி உம்முடைய நன்மைகளை நாங்கள் ஆண்டவரே அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை செய்யும். துதிகன மகிமையின் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.